ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா, என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு, எக் அண்டு இறால் போட்டு ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து தக்காளியை மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி போட்டு லைட்டாக சால்ட் போட்டு அதை லைட்டாக வதக்கிருக்கிறேன். வதக்குனதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கேன், ஏன்னா அதை மிக்சியில் போட்டு எடுக்கணும். அதுக்காக இப்போ பாருங்கள், மிக்சியில் சர்வ் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதுதான். ஜஸ்ட் வெறும் ஆனியன், டொமேட்டோ அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணு மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பாத்திரத்தில் ஒரு பேன் எடுத்துக்கிற வேண்டியது, எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு, ஜீரகம் போட்டு, கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கு பின்னாடி இந்த நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்னா அந்த விழுதை எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து அதையும் ஒரு பிரட்டு பிரட்டிட்டு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு தாளிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம உருளைக்கிழங்கு, எக்கு எல்லாத்தையும் அந்த மசாலாவில் போட்டு ஒரு பெரட்டிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியது. நம்ம குழம்பு அந்த கிரேவி பதத்துக்கு வேணால் கிரேவி பதத்துக்கு வச்சுக்கிறலாம், இல்லை குழம்பு பதத்துக்கு வேணால் கொஞ்சம் குழம்பா வச்சுக்கிறலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் போட்டு அந்த முட்டையிலையும் அந்த உருளைக்கிழங்குலையும் போனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இறாலை மட்டும் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். எப்போவுமே இறாலை வந்து குழம்பை இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டே இருக்காது. அதை ஒரு குழம்பை இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா தான் அந்த இறால் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடியே இறாலை நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு தயிர் போட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மேக்னேட் பண்ணி தனியாக வச்சிட்டேன். இப்போ போட்டாச்சு. போட்டு ஒரு 5 மினிட்ஸில் குழம்பை இறக்கிற வேண்டியது தான். நம்மளுக்கு வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். அதோட கொத்தமல்லி போட்டு குழம்பை இறக்கிற வேண்டியதுதான். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, எக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறாலோடைய அந்த ஜூஸ் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.